ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்க்குற மகான் ஜீவன் தாக்கூர்னு பேர். ஏழ்மையில் இருந்தார். காசி விஸ்வநாதர் கிட்ட போய் எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு கேட்டார். காசி விஸ்வநாதர் இவருடைய கனவில் வந்து யமுனை கரையில் இருக்கிற சனாதன கோஸ்வாமிகிட்ட போய் கேளு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டார். காலைல புறப்பட்டு வந்துட்டார். கோஸ்வாமி வெளியில் வந்துட்டார். என்னப்பா என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற தன்னோட ஏழ்மையை பற்றி சொல்கிறார். அப்புறம் தன்னோட கனவில் காசி விஸ்வநாதர் வந்ததை சொல்கிறார். விஸ்வநாதர் தான் உங்ககிட்ட என்னை அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். உடனே கோஸ்வாமி சொல்கிறாராம், அப்படியா, காசி விஸ்வநாதரே உன்னை எங்கிட்ட அனுப்பிச்சி வச்சிருக்காரா? அப்படின்னா உன்னோட கஷ்டத்திற்கு என்னால் உதவ முடியும் அப்படின்னு தான் காசி விஸ்வநாதர் அனுப்பிச்சி வச்சிருப்பார். சரி, பகவான் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நான் உன்னோட கஷ்டத்திற்கு உதவுறேன். நான் எப்படி உதவ முடியும்? எங்கிட்டயே பொருள் ஒன்றும் கிடையாது. என் குடிசையை பார்த்தியா? என் குடிசையில் ஏதான விலை மதிப்பான பொருள் இருக்கா பார்த்தியா? கிடையாது. அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு எப்படி கிடைக்க போகிறதுனே தெரியாது. பகவானை நம்பின்னு இருக்கேன், பகவானை பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கேன். ஒவ்வொரு வேளைக்குமான எனக்கான உணவை பகவான் தான் படியளக்கிறான், பகவான் தான் ஒரு வழியை காமிக்கிறான். நான் உனக்கு எப்படி செய்ய முடியும்? நீ வறுமையில் இருக்கேன்னு சொல்கிற, நீ கஷ்டப்படுறேன்னு சொல்கிற அப்படின்னு யோசிக்கிறார் கோஸ்வாமி. அப்படி யோசிக்கிற போது நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஏன் மகான்களை நம்ம வணங்குறோம்? மகான்களை எந்த துக்கில் பார்த்தாலும் ஏன் கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னா, மனிதனுக்கு இருக்கின்ற பேராசை, ஆசை மகான்களுக்கு கிடையாது. மகான்கள் அத்தனை பேரும் முற்றும் துறந்தவர்கள், அனைத்து ஆசைகளையும் துறந்தவர்கள். பட்டினத்தார் பாருங்க, படோடோபமான வாழ்க்கையை விட்டுட்டு கோடிக்கணக்கான செல்வ வளங்களை துறந்து ஒரு திருவோடு ஒரு கோவணம் கட்டிண்டு வீதியில் இறங்கினார் பட்டினத்தார். அந்த பட்டினத்தார் அதே போல் அந்த திருவோட்டை வச்சுட்டு திருவோட்டில் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு சாப்பிட ஆரம்பித்தார். யார்? கோடீஸ்வரரான பட்டினத்தார். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கூரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. கூரம், அந்த ஊரில் வாழ்ந்தவர் பேர் கூரத்தாழ்வான்னு பேர். வைணவ ஆச்சாரியர்களுள் ஒருவர். இந்த கூரத்தாழ்வான் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் ஒரு ஜமீன், ஒரு சின்ன பண்ணையார் மாதிரி, ஒரு சிற்றரசர் மாதிரி. ஒரு காலகட்டத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு அத்தனையையும் துறந்து கட்டின துணியோடு மனைவியையும் அழைத்து கொண்டு போனவர். குருதான் வாழ்க்கையில் வேணும், செல்வம் அல்ல, நாம் ஒரு குருவை தேடி செல்ல வேண்டும் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பி போனவர். இந்த கோஸ்வாமி பாருங்க, கோஸ்வாமி நான் உனக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்டவருக்கு சட்டுன்னு தோன்றது, ஆஹா ஆமாப்பா, என்னால் உனக்கு உதவ முடியும், என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறார். அந்த யமுனை கரையில் நடக்கிறப்ப, அந்த யமுனையில் ஒரு நாளைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வர்றப்ப இந்த யமுனையில் ஒரு ஸ்பரிச வேதிக்கல் கிடைச்சிது. ஸ்பரிச வேதிக்கல் இப்போ சொன்ன பார்த்தீங்களே, இரும்பு தங்கமாக மாற்றுறது. அந்த கல் ஒன்று கிடைச்சிது. அந்த கல் எடுத்துன்னு கரைக்கு வந்தேன், யமுனையிலேருந்து வெளியில் வந்தேன். இந்த கல்லை கையில் வச்சுட்டு பார்க்கிறப்ப, ஆஹா, இது இரும்பையெல்லாம் தங்கமாக மாற்றுமே, ஒருவருடைய பொருளாதார நிலையையே உயர்த்தி விடுமே, இந்த கல் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நான் நினைச்சாலும் என்னுடைய இன்னொரு மனம் யோசிக்க ஆரம்பித்தது, ஏண்டாப்பா, இந்த கல்லை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும்? நீ முற்றும் துறந்தவன், ஆசைகளை துறந்தவன். இந்த கல்லை வச்சுட்டு என்ன பண்ண போற? இந்த கல் உனக்கு வேண்டாம். இந்த கல்லை மீண்டும் இதே யமுனையில், அதாவது பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த யமுனையிலேயே வீசிவிடு
அப்படின்னு என்னுடைய இன்னொரு உள்மனம் சொன்னது. யார் சொல்கிறார்? இந்த கோஸ்வாமி இந்த ஜீவன் தாக்கூர்கிட்ட சொல்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.